வெல்கம் டு ஹாஃபே மெல்டிங் குக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சீஸி ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. கார்லிக் ஹர்ப்ஸ் பட்டர் இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கணும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம். காரம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஆனியனோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா 500 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன், 500 கிராம் எறா எடுத்திருக்கேன். அந்த எறாவை நல்லா வாஷ் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. எறாவை வாஷ் பண்ணும் போதுமே ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்சட் ஹர்ப்ஸ் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா உங்கள் லோக்கல் ஷாப்பில் மேகி பேக்கெட் கிடைக்கும், மேகி மசாலா பேக்கெட் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அதையுமே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியுமே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து அதை குக் பண்ண விட்டுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் அது குக் ஆகிடும். எறா கொஞ்சம் லைட்டாக சுருங்கி வரும்போதுமே உங்களுக்கு அது ரெடி ஆகிடும். அந்த டைம்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, உங்களுக்கு தேவையான உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சீஸை சேர்த்துக்கோங்க. சீஸோட குவான்டிட்டி, என்ன சீஸ் சேர்க்குறீங்கன்றது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். அது கூடவே காரத்துக்கு ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேர்க்க வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. சீஸையும் நீங்கள் அந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம். சீஸையும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரணும்னா லைட்டாக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கார்னிஷ்காக ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ப்ரானை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வழக்கமாக பண்ணுற நல்லதையும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.